ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் எலக்ட்ரிக்கலும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் நம்ம தான் பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங் பெயிண்டிங் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியா இல்லை. பட் என்னென்னா ஐடியா இல்லைனாலும் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட பட் என்ன தேவையில்லாத இடத்துல ஒயரிங்கில் விட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. பட் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாத இடத்துல ஒயர் எக்ஸ்ட்ரா விட வேணாம். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா தனியாக அதோட ஒயர்ன்றது தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி டிசைன் நீங்கள் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போதைக்கு எனக்கு லைட்ஸ் போட வேணாம், ஃப்யூச்சரில் நான் லைட்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த லைட்டிங் எப்படி போடுவீங்கன்னு பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஐடியா இல்லை, ஐடியா இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒயர் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதோட டிசைன் கான்செப்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடி பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயரிங்ன்றது சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி விட்டுருவாங்க. பட் என்னென்னா அது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படி சும்மாவே விட்டுருவாங்க. பட் என்னென்னா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஒர்க்கு பண்ணணும். அப்படி இல்லைனா ஒர்க்கு பண்ணாமல் கூட நீங்கள் விட்டுறலாம். பட் என்ன தனியாக ஒரு ஒயர் தொங்கிட்டே இருந்தது அப்படின்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஏசியில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது லிவிங் ரூமோட ஃபால் சீலிங், கம்ப்ளீட் ஃபால் சீலிங் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சீலிங் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃபுல் சீலிங் இது கிடையாது, சைடில் மட்டும்தான் போட்டிருக்கோம். நடுவில் ஒரு டிசைன்ன்றது நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்கோம். இதில் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்லியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு 3 கலர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாகவே வரும். இந்த லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கம்ப்ளீட் டிசைன்ன்றது நம்ம பண்ணியிருப்போம். சென்டரில் மட்டும் ஃபேன் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ஃபேன் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாம்பே ஹூக் போட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா இதில் ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பில்டர் சைட்லேருந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க. நம்ம சோஃபா அதுக்கப்புறம் இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் டிசைன் போட்டிருக்கோம். சென்டரில் டிசைன் அப்படின்னா ஒயர் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பிளெயினாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து ஒயர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கிளைண்ட் எங்கேயாவது ஒயர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக விட்டுருவோம். பட் என்னென்னா அது பர்பஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போது சில இடத்துல பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஒயர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த இன்டீரியர் கிட்ட கேட்டாலும் கூட கொடுப்பாங்க. பட் என்னென்னா நீங்கள் அந்த ஒயரிங் என்ன பண்ணுவீங்க ஃப்யூச்சரில். இப்போ பாருங்கள் கிளைண்ட் அந்த ஒயர் கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அந்த ஒயர் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இதோட ஃபால் சீலிங் டிசைன் பாருங்களேன். இதோட ஃபால் சீலிங் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. பட் என்ன ஒயர் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. நான் அது கூட ஷார்ட்டாக கூட கட் பண்ணல, இல்லை லென்த்தாக தான் வேணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒயர் வேணும், இந்த இடத்துல தான் எனக்கு ப்ரொஃபைல் லைட் போடணும், அப்படி இல்லைனா கோ லைட் போடணும், அப்படி இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை லைட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது டிசைன் ஒர்க் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு ஒயர் விடுங்க. பட் என்னென்னா நம்ம கிளைண்ட்டுக்கு ஐடியா இல்லை, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். பட் என்னென்னா அந்த சைட்லேருந்து ஒயர் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே விட்டு வச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு அந்த ஒயர் மட்டும் தனியாக தெரியும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்போம். இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கார்னர் 4 லைட்ஸ், அதுக்கப்புறம் சென்டரில் 2 லைட்ஸ், இந்த சைடு 2 லைட்ஸ் கொடுத்துருப்போம். அங்கங்கே ஸ்மால் டிவி யூனிட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டிவி யூனிட்டில் கொடுத்துருக்க ஸ்மால் ஸ்பாட் லைட்ன்றது கொடுத்துருப்போம். இந்த ஸ்பாட் லைட் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கார்னரில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் டால் யூனிட்டி கிட்ட.
அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த விண்டோ இருக்கும், பால்கனியோட விண்டோ, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஃபால் சீலிங் டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்லியர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ன்றது கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்இடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அட்வான்ஸ் அப்படின்னா டிசைன் வந்து சாண்ட்லியரோட உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பெருசாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுறது. இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட், பூஜை யூனிட் இருக்கும். பூஜை யூனிட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ், இந்த வீடியோஸ் வரதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் என்னென்னா அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம். இதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். நான் மாஸ்டர் பெட்ரூம் வந்து காமிக்கிறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃபேன் கொடுத்துருப்போம். சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன். இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து பிங்க் வந்து பிடிக்கும், அதனால் கிளைண்ட் வந்து பிங்க் கலர் தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 கலர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்ஸில் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். 4 கார்னர் வந்து 4 லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். சென்டரில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயும் வந்து நான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம தான் பண்ணுது. எலக்ட்ரிக்கல், வுட் ஒர்க், ப்ளம்பிங், லைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணுது. பட் என்னென்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு வந்து என்ன தான் சொன்னாலும் கூட புரிய மாட்டேங்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்களேன், அந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆல்ரெடி சீலிங்கில் வந்து லைட்ஸ்லாம் இருக்குது. பட் என்னென்னா அங்கே வந்து லைட்டு வந்து பாயிண்ட் வந்து இருக்குது, ஏற்கனவே இருந்தது தான். பட் என்னென்னா அவங்க சைட்லேருந்து கிளைண்ட் சைட்லேருந்து இல்லை எனக்கு வேணும், அடிஷ்னல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்னென்னா இந்த சைடு ஏசி பாருங்கள். இந்த ஏசியோட ஹோல் வந்து எங்கே இருக்கும், அதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்தது. பட் என்னென்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் என்ன இதே பாயிண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து தனியாக வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் தனியாக வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இன்னொன்று என்னென்னா ஏசி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள், இதோட ஹோல் எங்கே இருக்குது, இதில் இருக்கிற இன்டோர் யூனிட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி பைப் லைன்ஸ்லாம் வந்து தனியாக தெரியாத அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா மிஞ்சி போனால் என்ன சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 1200 3000 வரும் வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா அவங்க சீக்கிரமாக வந்து ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து கிட்ட வர மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் வந்து கிடையாது, ஹோல் வந்து போட்டுருவோம், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏசி இன்டோர் யூனிட் வந்து நாங்கள் சொன்னாலும் கூட அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சைட்லேருந்து வர்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா அங்கே ப்ராப்பராக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ ஏசியோட காப்பரை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கையிலேயே வந்து பெண்ட் பண்ணிடுவாங்க, அது வந்து உடஞ்சிரும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நசுங்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து தனியாக பைப் லைன்ஸ்லாம் வந்து எதுவுமே தெரியாத அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லாவே வரும். அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் கிளைண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து வராத அந்தளவுக்கு வந்து இன்டோர் யூனிட் வந்து ஏசிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட பைப் லைன்ஸ்லாம் வர மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளைண்ட் வந்து சிலதெல்லாம் சொன்னால் கூட காசும் வந்து பே பண்ணுறாரு. பட் என்னென்னா வெண்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் கிட்ட இல்லை ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. வேலை முடிஞ்சால் சரி பண்ணிவிட்டு போகட்டும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன ஒர்க் வந்து வேணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அதே மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கிச்சன். அந்த கிச்சன்லேயும் சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ரூம் நல்லாயிருக்கும். ஏன் இந்த ரூம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா டிசைன் ஒர்க்ன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணல. பிளைன் ஃபால் சீலிங், 2 லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து வார்ம் ஒயிட், ஒரு சைடு வந்து நியூட்ரல். இது வந்து 3 கலர்ஸ் தான் இது. இந்த சைடும் அந்த சைடும் வந்து
ஜஸ்ட் வந்து சிம்பிள் வந்து ஸ்பாட் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினில் வந்து இந்த மாதிரி டிசைன் ஒர்க்குன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் எந்த சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்காது. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பண்ணியிருந்தோம். மாஸ்டர் பெட்ரூமில் தான் வந்து அப்படி இருக்கும் தவிர மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து இருக்காது. ஏன்னா இதில் இன்னும் இன்டோர் யூனிட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணுற ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கிளைண்ட்லாம் வந்து பார்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்கும். சில பேருக்கு வந்து ஐடியா இல்லைனாலும் கூட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஐடியா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. பட் என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபினிஷிங் வரல அப்படின்னா அது லைஃப் டைம் வந்து அப்படியே தான் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து கிச்சனில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஃபால் சீலிங் எதுவுமே வந்து கிடையாது. ஃபால் சீலிங் வந்து நீங்கள் போடலைனாலும் கூட பரவாயில்ல. பட் என்னென்னா இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் வந்து தனியாக தொங்குது பாருங்களேன். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபால் சீலிங் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதனால் எலக்ட்ரிக்கலும் கவர் பண்ணியிருப்பேன், ஃபால் சீலிங் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த சைடெலாம் ஒயர் வந்து தனியாக தொங்கிட்டு இருக்கு. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒயருங்கெலாம் வந்து தொங்கிட்டு இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பாருங்களேன், பால்கனி அப்படியே நான் மேலே காமிக்கிறேன். பேசாமல் சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே அப்படி என்னும்போது நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாராவது வந்து இன்டீரியர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இன்டீரியர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்டீரியர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே பண்ணணும், முன்னாடியே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஓகே தான். பட் என்னென்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. சார்ஜ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணியிருப்போம். பட் என்னென்னா கிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட் வேணாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு பிளானோடு வந்து எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.